ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நாளைக்கு தீபாவளி. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக ஜாலியாக கொண்டாடுங்க. ஸோ வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, மானிட்டைஸ் ஆகலை, இந்த மாதிரி எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் அதை தள்ளி வச்சுருங்க. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு அது உங்களுக்கான நாளாக இருக்கணும். உங்களுடைய ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எதை பற்றியும் நினைக்காதீங்க. ஸோ நாட்கள் இன்னும் இருக்குது. அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம யாருங்கிறதையும் இந்த யூடியூப் வழியாக நம்ம உலகத்துக்கு காட்டலாம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தீபாவளி அன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் பண்ணக்கூடாத விஷயங்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரோத் ஆகுறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க, அந்த ஸ்டேஜிலேருந்து கீழே வராமல் இருக்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் ஒரு எச்சரிக்கை பதிவு மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்காக ரொம்ப பயப்பட தேவையில்லை. கேஷுவலாக பாருங்கள். நம்ம ரேண்டமாக என்னங்கிறத பேசிக்கலாம். இப்போது என்னென்ன விஷயங்கள்ங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 கேட்டகரியாக சேனல் இருக்குது. ஒன்று கிட்ஸு சேனல், இன்னொன்று நார்மல் சேனல். இந்த நார்மல் சேனல் தீபாவளி அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடிப்பீங்கள்ல, அந்த பட்டாசு ரொம்ப டேஞ்சரஸ்டான வகையில் நீங்கள் வெடிக்கக்கூடாது. அதாவது ரொம்ப கையில் வச்சுக்கிட்டு வெடிக்கிறது, தூக்கி போட்டு வெடிக்கிறது, ஏதோ க்ரியேட்டிவாக வெடிக்கிறேங்கிற பேரில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறதுங்கிறதெல்லாம் இல்லாமல் நார்மலாக யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பிளெயினான பிளேஸில் பட்டாசு வச்சு வெடிக்கிற மாதிரி நீங்கள் காட்டலாம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே யூடியூப்பில் நீங்கள் எந்த மாதிரி அப்லோட் பண்ணணுங்கிறத தான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு ரொம்ப நான் சொன்ன மாதிரியெல்லாம் வெடிக்காமல் ஒரு நார்மலாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நீங்கள் வெடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பர். சேம் டைம் இந்த கிட்ஸு சேனல்லாம் இருக்குல்ல, கிட்ஸு சேனல் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கிட்ஸு சேனல்லே விலாக் மாதிரி போடுவாங்க. அப்படி விலாக் மாதிரி போடுறப்ப அந்த குழந்தைங்க ரெடி ஆகிறதுலேருந்தே ஒரு சிலர் காட்டுவாங்க. அதெல்லாம் குழந்தைங்களை காட்டுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காட்டுங்க. நியூடாவோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டாமல் நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே காட்டுங்க. அதே மாதிரி ரொம்ப ஆபத்தான வெடிகள்லாம் குழந்தைங்க வெடிக்கிறத தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க. சேம் டைம் யூடியூப்லேயும் வீடியோவாக அதை கேப்சர் பண்ணி போடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். சேம் டைம் அப்புறம் யூடியூப்பில் அந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணுறதுங்கிறது வயலேஷன் ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசிக்கு கீழே கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குழந்தைங்க வச்சுருக்கிறது பொம்மை துப்பாக்கி தான், அது நமக்கு தெரியும். ஆனால் யூடியூப் ப்ரோக்ராம் அல்காரிதத்துக்கு தெரியாது. துப்பாக்கி ஷேப்பில் எது இருந்தாலுமே அது வயலேஷன் தான். அதுவும் குழந்தைங்க கையில் இருந்ததுன்னா ரொம்ப சென்சிட்டிவாக அதை பார்த்து உடனே ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக கிட்ஸு சேனலில் வச்சு நடத்துகிறப்போ அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆபத்தான வெடிக்கிறதும் துப்பாக்கி வச்சு இது பண்ணுறதும் கேமராவில் கேப்சர் பண்ணாமல் இருங்க. மற்றபடி நார்மலாக நீங்கள் காமிச்சிக்கலாம். நார்மலாக அந்த குழந்தைங்க வர்றது, விளையாடுறது இதெல்லாம் நீங்கள் காமிக்கலாம். அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு சில வெடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த 2 தரப்பு சேனலுமே ரொம்ப ஆபத்தான வெடிகள், அந்த எப்படின்னா நாட்டு வெடிம்பாங்கள்ல, அதிக சத்தம் தரக்கூடிய ரொம்ப டேஞ்சரஸ்டிக்கான வெடிகள்லாம் நீங்கள் வெடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃபோனுடைய வால்யூம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வெடி ரொம்ப சத்தமாக கேட்டுச்சுன்னா கூட அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி வயலேஷன் ஆகி அதுலேயும் ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ரேண்டமாக தீபாவளி அன்றைக்கி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நம்ம பயலுக. அதாவது குறிப்பாக இந்த என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த சும்மா படுத்துருக்கிற நாய் பூனை பக்கத்தில் வெடி வைக்கிறது, இந்த கிளி கூண்டெல்லாம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே வெடியை போட்டு வைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வீடியோக்கள் இருந்திருக்கு. ஸோ இது அப்புறம் சும்மா யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே வெடியை போட்டு இந்த சின்ன சின்ன வெடியெல்லாம் போட்டு அது வெடிக்கிறப்போ அவங்க ரியாக்ஷன் என்னங்கிறத நான் பார்க்குறேங்கிற பேரில் அதை வீடியோவை எடுக்கிறேங்கிற பேரில் மைண்ட்லெஸ்ஸாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அது நமக்கும் சரி நம்ம யூடியூப் சேனலுக்கும் சரி பெரிய பாதிப்பு உண்டாகும். அதை தவிர்த்து ஆப்போசிட்டில் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு ஏதாவது உடலில் பிரச்சனை கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் தீபாவளி அன்னைக்கு இதை ஓரியன்டாக பட்டாசு வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நார்மலாக வெடிங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் ஆகிறப்போ அது ஒரு பேட் இம்ப்ரெஷனாக போயிடக்கூடாது. அதுதான் யூடியூப் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னடா இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் போன வருஷம் அதுக்கு போன வருஷம்லாம் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை.
இப்போ யூடியூப் ரீசெண்டாக கொஞ்சம் நிறையா ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஆனால் போன வருஷம் அதுக்கு போன வருஷமும் ரொம்ப இது அதிகமாக பண்ண சேனலுக்கு பாதிப்பு வந்திருக்கு. ஆனால் லைட்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணால் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த வருஷம்லாம் ரொம்பவே சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் மாட்டினாலே சேனல் தூக்குற ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ சேனல் பத்திரமா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டு நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுங்கள். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. குறிப்பாக இந்த போன வருஷம்லாம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மரத்தில் ஒரு சரத்தை சுற்றி விட்டாங்க. அந்த சரத்தை வெடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதிப்பு. என்விரான்மெண்டெல்லாம் ரொம்ப பாதிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் குரோத்தை ரொம்ப குறைப்பாங்க. அந்த நாயோடைய வால், பூனையோடைய வாலெல்லாம் சரத்தை கட்டி அதெல்லாம் வெடிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. யூடியூப்னு இல்லை, அது பொதுவாகவே ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே செய்யாதீங்கிறத நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஸோ ஓகே, அதுக்காக நான் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் பாயிண்ட்டை மட்டும் நினப்பில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எடுங்க. ஸோ வீடியோஸ் எடுத்துகிட்டு கூட சப்போஸ் நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி தூக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதை லைட்டாக ப்ளர் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் தீபாவளி சமயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது நீங்களும் சரி, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்களும் சரி கொஞ்சம் சரியாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள்லாம் வரப்போகுது. ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.